வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு சேமியா கிச்சடி உதிரியாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய நல்லா வறுத்த சேமியா ஒரு பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, வேர்க்கடலை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, கடுகு உளுந்தம்பருப்பு, வெங்காயம் தேவைன்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி செய்கிறேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். அது பொன்னிறம் வந்தோடனே கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, கடுகு உளுந்தம்பருப்பு, இது நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்து 2 பச்சை மிளகா நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி இப்போ இந்த வதங்குற வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு வந்தோன்னா இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்குங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு பாக்கெட்டு சேமியாவுக்கு இந்தளவு இந்த சொம்பில் தண்ணி இந்தளவு சேர்த்துருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அது கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது நல்லா சேர்த்துட்டு தண்ணி வந்து ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கணும். கொதிஞ்சதுக்கு முன்னாடி தான் இந்த சேமியாவை கொட்டி கிளறணும். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாகவே கிளறணும். மொத்தமாக கொட்டிட்டா அப்படியே ஒரே இடத்துல இருந்துக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி இப்போ தேவைக்கேற்ற மாதிரி கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிஞ்ச உடனே அந்த சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கிளறணும். இப்போ கல் உப்பு சேர்த்தாச்சு. நல்லா தண்ணி கொதியுது பாருங்கள். இப்போ இந்த சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு முன்னாடியே மஞ்சத்தூள் லைட்டாக கலருக்காண்டி லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொதிஞ்சதுக்கு முன்னாடி இந்த சேமியாவை சேர்த்து இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வெஜிடபிள்ஸு சேர்க்குறதுனா நீங்கள் முன்னாடியே இந்த கடுகு உளுந்தம்பருப்பு வெங்காயம் எல்லாம் தாளிக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போவே அந்த காயையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு அப்புறம் சேமியாவை கிளறணும். அவ்வளோதான். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க காய் இல்லாமல். இப்போ ஒரு அருமையான சேமியா கிச்சடி ரெடி. இந்த மாதிரி காலையில் உடனே செய்கிறதுனா இந்த சேமியா பாக்கெட் எடுத்து இந்த மாதிரி சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போ இந்த சேமியா வந்து ஆறுனதுக்கு முன்னாடி தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ சூடாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு இருக்குது.
இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.